இரங்கல் செய்தி. சகோதரர் கலீம் ஷேக் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக செயல்படுத்த பல நூறு தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் இங்கே தேவைப்படுகிறது. அதில் ஒரு சகோதரர் கலீம் ஷேக் ஏற்கனவே இருந்த நோயின் காரணமாக அவர் குடியிருப்பில் மரணமடைந்தார். அவர் குடும்பத்திற்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். Now, welcome to Vivo V5 yes வழங்கும் பிக் பாஸ். வீட்டுக்குள் ஏற்பட்ட கலக்கம், பதட்டம் உங்களையும் தொற்றிக் கொண்டது. முதலெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அப்படி இல்லை. அதுவும் என் வீடாக, இதுவும் என் வீடாக மாறி வருவதுதான் நிஜம். நான் செய்யாத தவறுக்கு ஒரு சின்ன மன்னிப்பை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா இந்த மேடையில் நடக்கும் விஷயம், நான் பேசும் விஷயங்கள், நான் பேசுவது எழுதி வைத்துக் கொண்டு பேசுவது அல்ல. இப்ப நீங்க ஏதாவது நடுவில் கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு வர்ற பதில் மாதிரி தான் அது. ஆனால் சில விஷயங்கள், வாரம் பூரா நடக்கிற விஷயங்கள், அங்கிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் டாஸ்க், இதெல்லாம் நான் உட்கார்ந்து ஏற்பாடு பண்றது இல்லை. அதனால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சி நானும் சம்பந்தப்பட்டதுதான் என்பதனால் முதலில் மன நலம் சற்றே குன்றியவர்களை பற்றி கேலியாக நடித்து காட்டப்பட்டது ரசனைக்குரியதா இல்லை. அதில் எனக்கு கோபமே இருக்கிறது. எதனால இவ்வளவு கோபம் திடீர்னு எனக்கு அப்படின்னா, சமுதாய கடமை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதுல இன்னொன்னு, மனக்குவிப்பு இழந்தவர்கள், மனம் கலைந்தவர்கள் இல்லாத குடும்பமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். மற்ற குடும்பங்களை சொல்வது போல் நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எங்க குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் 21st செஞ்சுரியில எப்படி நம்ம அவங்களெல்லாம் ஒரு மனக்காப்பகத்துக்குள் அடைச்சி வச்சுட்டு நாம நம்ம நிம்மதியா வாழ்க்கையை தொடர்கிறோமோ, அந்த மாதிரி எல்லாம் முந்தி செய்ய மாட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அரவணைத்து அவர்களுடைய அந்த நிலைமையை புரிந்து கொண்டு கல்யாணம், காட்சி எல்லா இடத்திலும் உலாவுவார்கள். அங்க வந்தவங்க அதை பெரிய அவமானமா நினைச்சுக்க மாட்டாங்க. அந்த ஆள்னால கல்யாணம் நின்று போகாது. எல்லாருமே அரவணைச்சு, சரிப்பா ஓரமா போ, அப்ப பாத்துக்கலாம், அவனுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அரவணைச்சு போவாங்க. அந்த காலகட்டம்லாம் இப்ப மாறி திருப்பியும் அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கிறது சமுதாயம். இந்த நேரத்தில் அதை ஒரு கேலிக்குரிய விஷயமாகவோ காமெடியாகவோ பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் உங்க படத்தில் தான் நீங்க நடிக்கலையான்னா, அந்த படத்தின் அந்த மாதிரி மனம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து என் படத்துல காமெடியனா இருக்க மாட்டான், அவன் தான் கதாநாயகனா இருப்பான். தேங்க்யூ தேங்க்யூ. அவனுக்கு ஏற்படும் அந்த பதட்டம், அழுகை எனக்குள்ளும் கொஞ்சம் இருக்கிறது. அவனுக்கு இருக்கும் அந்த கலக்கம் எனக்குள்ளும் இருக்கிறது. சொசைட்டி மாடர்ன் ஆக ஆக அதுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நாம் மனம் பேதளித்து போவது என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது திடீர்னு நிறைய பேரால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் நினைத்த கடவுளர், அவர்கள் நினைத்த வாழ்க்கை முறை எல்லாமே தலைகீழாக மாறும் பொழுது பதறி அவங்க நிலை தடுமாறுறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்க. நம்மள 4 பேர் சேர்ந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு கூட அது ஆகலாம். அதை தான் நீங்க பாக்குறீங்க. ஏன் இங்கே இந்த வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்திற்கு இத்தனை கோபப்படுவானே, நீங்கள் இத்தனை பதட்டப்படுவானே? அவங்கள தெரியுமா உங்களுக்கு? ஓவியாவை உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? அப்படி தெரியும்னா அந்த ஓவியாவை எத்தனை நாளா அவங்க நடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள் வந்ததும் இங்கே அதை வச்சு பார்க்கும்போது, இந்த கதையோட அவங்களை பார்க்கும்போது உங்களில் ஒருவராக பலரும் மாறிவிட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் எனக்கு அதுல யாருமே எதிரியும் கிடையாது, பெரிய நெருங்கிய உறவும் கிடையாது. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மனித மனத்தின் வித்தியாசங்களை பார்க்கிறேன். வேடிக்கையாக அல்ல, என்னை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இத்தனையும் சொல்லிவிட்டு, நடந்த அந்த நிகழ்வு இனியும்
நடக்காமல் இருக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இனி ஒரு முறை அதுபோல் நடக்குமாயின் இந்த நிகழ்ச்சி எனக்கு முக்கியமில்லை. அது அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சமுதாய கடமை நமக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. இதை சொல்லிட்டு தான் நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். சோ ஒரு ரீகேப். உங்களோட ஒரு டாஸ்க் அனுப்புற என்ன கவிஞர் உங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டே வந்து மாட்டிட்டாங்களா, தெரியாம வந்து மாட்டிட்டாங்களா, ஒன்னும் புரியலையே. ஐ லவ் யூ. கொஞ்சம் நேரம் இருந்தா தாய் என்ன அவசரம், என்ன அவசரம் என்ன மேக்னோட காலோட தலைவர் நாட் பேபி 2-year-old பேபி. அவன் தான் கிளியரா சொல்லிட்டு இருக்கானே இல்லன்னு. அப்புறம் என்ன சும்மா அவள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவள்கிட்ட சொன்னா கண்டிப்பா வெரி ஜெனுவன் கேட். அன்னைக்கு நைட் உன்ட்ட என்ன சொன்னேன் இந்த ரூம்ல? My career is important to me. My family is important to me. நான் பேச வரலப்பா. கொஞ்ச நேரம் உன்னை கொல்லட்டா ஜூலி, கொஞ்ச நேரம் உன்னை கொல்லட்டா. யார்டி சாப்பிட்டா? இத்தனை மணிக்கு யாருக்கும் உட்காந்து நான் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. படுக்க போலாம். நானா அவளுக்கு வேலைக்காரி அங்க வந்திருக்கேன் நானு. நீ சாப்பிட்ட தட்ட கொடுமா? நீங்க யாரும் என்கிட்ட சொல்றதுக்கு? எனக்கு பிடிச்சா நான் வாஷ் பண்ணுவேன், பிடிக்கலன்னா வாஷ் பண்ண மாட்டேன். நீங்க யார் கேக்குறதுக்கு? கர்மம் பிடிச்ச பாவம் பாக்குற என்ன கொஞ்சம் ஓவர் எனக்கு. நீ கொஞ்சம் தப்பு பண்ண. யூ கான்ட் பிளேம் எல்லாம் ஓவியா மேதான். அவளுக்கு பிரச்சனைன்னு சொன்னோடனே உட்காந்து பேசுங்கன்னு யாரையும் கூப்பிட்டு சொல்லலையே, உங்களை தானே கூப்பிட்டு சொல்றாங்க. இப்போ உங்களோட நெருக்கம் தெரிஞ்சிருக்குல்ல? எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நீங்க வந்துட்டு சாப்பிடணும். உங்களுக்கும் பண்ணிருக்கோம். நீங்க தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்களா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுருங்க. கோல்டா இருக்குள்ள ரொம்ப கேரளா எடுத்துக்கலாம். என் அம்மா இருக்காங்க. ஒர்க் பண்றேன். நாளைக்கு கூட கேட்கறேன். ரொம்ப டல்லா இருக்கு. எனி ப்ராப்ளம்? காலையில இருந்து நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஐம் வெரி சாரி ஃபார் தட். எனக்கு இருக்கா இல்லையா அதுதான் கன்ஃபியூஷன் இருக்கு தவிர, இல்ல அப்படின்னு கிளியர் சொல்லிட்டேன்னா it will be very easy to forget me. எதுவுமே கிடையாது. All clear dude and don't come back to me ever in my life. உனக்காக நான் எங்க வேணாலும் பேசுவேன். உன் மேல நியாயம் இருக்கு, நீ கவலையப்படாத. நீ தைரியமா நான் பேசுவேன். நீ ரொம்ப நடிக்காத, ஓகேவா? வந்தேல இருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க. எப்படி இருந்தால ஒரு 1 month இவ்வளவு லாங்கா நடிக்க முடியுது? நீ ஒரு மனுஷனா? குட் மார்னிங் ஜூலி. ஜூலி போதும், குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். I love you. இவ இந்த வாரம் கிளம்பலனா அடுத்த வாரம் நான் கிளம்புறேன். 10 minutes calm down. They said they will send you. Okay, calm down. சாப்பிடுங்க போய். தேவையில்லை. அட போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கோ இட். நான் லேட்டா சரி கம்பெனி கொடுங்க அப்படின்னா. வாரம் முழுவதும் நடந்த விஷயங்களை பார்த்தோம். இதன் உச்சகட்டம் என்னவாக இருக்கும் என்ற பதட்டம் உங்களுக்கு இருப்பது போல் எனக்கும் இருக்கிறது. So back to what happened on Friday. வெள்ளிக்கிழமை நடந்தது என்ன என்று பார்ப்போம். இரவு 10:15. பிக் பாஸ் வீட்டின் மருத்துவர் ஓவியாவின் மனநிலை குறித்து மேலும் அறிந்து கொள்ள இரண்டாவது முறையாக காணொளி மூலம் ஆலோசனை செய்கிறார். I'm not comfortable with their attitudes and my thing. It's not gelling. So I tried my best. I tried my level best, I think. So anyway, I don't think it's gonna work. And so I'm not gonna change, or I don't think I can change anyone's character or something like that. So I can't change myself also. So why should I be here? And it's so confusing. It's a mental pressure. I don't want to stress myself, and that's not fair. So.
இரவு 10:45. மைண்ட் கிளியரா தான் இருக்கு. Bangkok or Goa. அது இல்ல. Be happy. Okay. என்ன ஃபுட் சூப்பரா கிடைக்குதோ சாப்பிட்டு. Okay. Stay in a superb hut. Okay. Yeah, got Don't it. take a hotel. I know. Wander around. நம்ம சுத்து. Go trekking. Yeah, I don't know. எனக்கு இருக்கு பைக். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நானும் போயிட்டு ஃபஸ்ட்டு சென்னை போயிட்டு சென்னையில் போயிட்டு எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து I'll go meet my parents. அவங்க கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து I'll go to Trichy. அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு 1 week ஆயிரும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் from there I'll go somewhere. People are still the same. I tried my best. ஓகே, நோ ப்ராப்ளம். டெய்லி வரும் போல் இருக்கும். யாருக்கு? ஜூலிக்கு. என்ன என்ன பிரச்சனை? இல்ல மாஸ்டர் அங்க போய் படுக்க சொன்னாங்கல்ல, அது பேசாம படுக்கலாம். அது இது போய் அங்க ஆர்வ பக்கத்துல படுத்துருச்சு. யாரு? இல்ல ஓவியா. ஆர்வ பக்கத்து பெட்ல படிச்சிருச்சு. அவனோட பேசிட்டு இருக்காங்க. இது படுக்காம அந்த உங்க பெட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு, சரி அவங்க 2 பேரும் தான் வந்துட்டாங்களோ, வெளில வர வேண்டியது. சரி சரி, இப்படி வேலை பார்த்ததுதான் விஷயமே தான். அந்த ப்ரே பண்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி. ஓகே. படுக்க நம்ம அங்க போய் படுன்னு சொல்லவும் முடியாது. நம்ம உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டு அப்படி தானே பார்த்துச்சு. நீங்க சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இல்ல அவ வர்ற உள்ள வந்து ஆர்வம் பேர் சொன்னீங்களே, இது மாதிரி எட்டி பார்த்துச்சுன்ட்டு. தவக்கல மாதிரி இப்படி இப்படி படுத்திருக்கா. அவ வந்து ஆர்வ காணான்னு சொன்னா ஆர்வப்பட்டில் கடந்த அந்த இதையும் எடுத்துட்டு பெட்ஷீட்டையும் இந்த தலையணையும் எடுத்துட்டு போனான். அவ உள்ள வந்தானே என்ன ஓவியா அப்படின்னு நான் உள்ள நுழைஞ்சோன்னே என்ன ஓவியா அப்படின்னா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு எடுத்தல. இவ கொடியும் அவளை அந்த மூலையில படுக்க போட்டுருவோம், யாருக்கும் தெரியாம கீழே. நான் என்ன பண்ணேன், தலையை பிடிச்ச ஒரே அமுக்கிட்டேன். அவளுக்கு இந்த அடுத்தவங்க நீச கேட்கறதுன்னா அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இல்ல காமெடி தான். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இல்ல இப்ப நான் சொன்னேன் கிடையாது. இப்ப நம்ம அவங்க இருந்ததுனால அங்க போக சொன்னோம். இப்ப வந்துட்டானா வந்துட வேண்டியதானே. இப்ப அவ ஏதாச்சும் சொல்லுவா, இவ என்ன அதை செய்யறாக்கா இதை செய்யறாக்காம்பா. நம்ம வளர்ந்தவன்ட்டு சொல்லி அமைச்சிருக்கலாமே. என்ன அவர் என்ன இழுத்து பத்தி படுத்து இல்ல இப்பதான் அவ நடந்து பழகுற நடவண்டி வச்சு வளர்ந்தான். உள்ள போக மாட்டாரு பத்திக்கு. உள்ள போயிட்டான். அப்ப படுத்துருவாரு சைலண்டா. மெதுவா அவங்க பேசிட்டு கொண்டு மெதுவா வர்றாரா வழியில. இரவு 11:45. போகணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூஞ்சிங்களே பார்த்து எவ்வளவு நாள் தான் நான் வந்து இது சொல்றது எனக்கு மூடிட்டு நான் சரி வேணாம், நான் எதுக்கும் சண்டையும் போட ஒண்ணும் வேணாம், பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தே கீப் ஆன் இரிட்டேட்டிங் மீ. நோ, ஸோ இன்னைக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் எதுக்கு சொல்லி திரும்பி கவுண்டர் கொடுத்து எனக்கே போச்சு அப்படி இருந்துச்சா. அண்ட் ஐ நோ தட் அண்ட் யூ கைஸ் ஆல்சோ லைக் டூயிங் த சேம். நோ, அப்போ எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா. நான் என்னன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது கரெக்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன் அதனால. ஸோ அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன், ரொம்ப ஓவர் இமேஜினேஷன் பண்றேன். அதனால அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு உனக்கு நாங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. இங்க நிறைய பேத்துக்கு பிடிச்சது பிடிக்காது நிறைய பேத்துக்கு இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாருமே வந்து பதறி போறாங்கல்ல, யாருமே நடிக்கல. இப்ப உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு ஓடியாந்தது யாருமே பொய்யா ஓடியாரல. எல்லாத்துக்குள்ளயுமே அஃபெக்ஷன் இருக்கு. சின்னது பிடிச்சது பிடிக்காதது கண்டிப்பா இருக்கு. என்னன்னா அது அதிகமா வந்து ஒரு சில பேத்துக்கும் ஒரு சில பேருக்கு இல்லாமலாம் யாருக்கும் இல்லாமலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இல்லைன்னா நம்ம நாமினேட் பண்றவங்க வெளியில போகும்பொழுது இது வரைக்கும் ஒரு 4 பேரை அனுப்பிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஏன் அவங்க போகும்போது நடிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஆனா இங்க ஒரு கேம்
கேமுக்காக ஒருத்தவங்களை வெளில அனுப்புறமே தவிர, ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒன்னா சாப்பிட்டுட்டோம் நம்ம எல்லாருமே பழகிட்டோம். ஆனா அப்படி இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. ஐயோ இவ்வளவு காலம் இருந்தாங்களே. வெளியில போயிட்டு கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட எல்லாரும் கோபப்படுறாங்க, யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது யாரும் உண்மையா இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தோணுது இல்லையா? எல்லாரும் இல்ல, சில பேர். ஆமா. ஆனா அந்த சிலருமே எல்லாருமே நம்மளை நேசிக்கணும் நினைக்கிறது நம்ம தப்பு தானே. நம்ம கிட்ட யாரு அன்பா இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம அன்பா இருந்துருவோம். இங்கதான் பாயிண்ட் இருக்கு. ஓகே, என்கிட்ட அன்பாக்கு நான் அன்பா இருக்கிறேன். ஆனா மத்தவங்க வந்து என்ன சொரியக்கூடாது, சோண்டக்கூடாது. நான் அவங்க கிளியரா சொல்லியிருக்கேன்னு. இப்போ எனக்கு உங்களை பிடிக்கும், நான் வந்து ஃபேஸ் ஸோ எனக்கு உங்களை பிடிக்காது, என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்புறம் வந்து தெரியாம இந்த ரைட் எப்படி உள்குத்து இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ அப்ப நானும் ரியாக்ட் பண்ணுது. எனக்கு சிலவங்களை பிடிக்காது, உண்மையிலேயே பிடிக்காது. அப்ப நான் காயத்ரி கிட்ட கூட அன்னைக்கு சொன்னேன், நான் பேச மாட்டேன், நான் டிஸ்டர்பே பண்ணல. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அங்க கிண்டல் பண்ணு, நான் ரியாக்ட் பண்ணேன். எனக்கு பிடிக்கல, நான் தலைக்கு போயிட்டே இருப்பேன். ஆனா என்னையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்னையும் அப்படி சுரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? உன்னை ஏமாத்தி பேசணுங்கிறது எனக்கு அவசியமே இல்லை. ஓகேவா? உனக்காக விட்டு நிறைய பேர் நான் சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னோட இமேஜினேஷன் அப்படி தோணுது. உண்மையில உனக்கு இங்க உனக்கு பிடிக்காதவங்க உண்மையில இங்க இருக்காங்க. அவங்கள கண்டுக்காதீங்கன்றேன் நான். ஆனா அவங்களும் என்ன கண்டுக்க கூடாது. அது வேணா நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்கல வேலைக்கு போக சொல்லி. எவ்வளவு நாள்தான் இரிட்டேஷன் ஆயிட்டு நம்ம மனுஷன் தான். அவங்க மேல நீ கவனத்தை கொண்டுட்டு போனீங்கன்னா எப்போதுமே பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் நம்மளை பார்த்து செய்யறாங்களோன்னு ஒரு இமேஜினேஷன் வந்துடும். அது கரெக்ட் தான். அதை விட்டுடுன்றேன். ஓவியா வந்து உலகத்துல வந்து ரொம்ப சுதந்திரமான ஒரு பறவை. அவ யாருக்கும் கோவப்பட மாட்டான். வந்து 2 வாரம் இருந்தா பாரு. ஸ்நேகன் தப்பு செஞ்சா கூட தப்பு எனக்கு பிடிக்கல பண்ணா பாரு. அதுதான் ஓவியா. ஆமா, எனக்கு வேவரிங் மைண்ட். எஸ், எனக்கு வேவரிங் மைண்ட் ரொம்ப இருக்கு. தட்ஸ் ட்ரூ, ஐ அக்ரி. அதை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படின்னா பிடிச்சவங்க கூட பிடிச்ச விஷயத்துல பிடிச்ச இதுல சிந்தனையில அப்படி உட்காந்து நம்ம பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அங்கிட்ட மாறக்கூடாது. அது கரெக்ட் தான். அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இது என்னடா இது இப்படி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ஆக்சுவலா அந்த மாதிரி தான் நான் தான் நினைச்சேன். அந்த மாதிரியா? இல்ல ஆனா இருக்கா இல்ல ஓப்பனா ஒரு வாட்டி சொல்லிருச்சுன்னா அவன் நேத்தே சொல்லிட்டான்ல. அப்புறம் ஏன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் திரும்பியும்? அது ஓவர் இமேஜ். பழகுனதை நீ வச்சது உண்மை, ஆனா நீ நினைச்சுக்கிட்டது ஓவர் இமேஜ். லவ்வா இருக்குமோ அப்படின்னு. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுதான் சொல்றான் நேத்து ஓப்பனாவே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை போய் கட்டாயப்படுத்த முடியாது. உனக்குன்னு ஒரு இமேஜ், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அதை விட்டு நீ இறங்கி வர. எனக்கு பிடிக்குது ஃப்ரெண்ட்ஷிப்ல. உனக்கு அந்த காதலை ஃப்ரெண்ட்ஷிப்பா மாத்திக்கோ. அது எப்படி மாத்த முடியும்? ஏன் மாத்த முடியாது? அவன்கிட்ட தான் இல்லையே, இல்லாதவன்ட்ட போய் எப்படி கேட்க முடியும்? சம்டைம்ஸ் அது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஓவர் இமேஜினேஷன். நாற்பத்தி 1ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. நாற்பத்தி 1ஆம் நாள் நள்ளிரவு 12:15. சொல்லுங்க. ஓகே, நான் டாக்டர் கிட்ட சொன்னபோது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஸோ I think I don't want to go. I'm sorry, because and I want to know one more thing. I'm so I can't hold back my these things. One second. Okay. Oh, you know, one second. Okay. I think I love Arav so much, like so much. So I think Arav
told me like it's just a friend, but I can't deal. It's very. I mean, that is the reason that I feel like I want to go. அதுக்கு எனக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? I just want to discuss these things with psychiatrist. Because I'm trying my best, because it's very difficult for me. So, what to do? நள்ளிரவு 12:30. நல்லா தானே இருந்ததானே? சூப்பரா தான் இருக்கு. இப்பயும் அப்புறம்க்குள்ள ஓவியா இப்படி இருந்தாதான் சூப்பர், இல்லைன்னா அது ஓவியா இல்லையா? காதல் கத்திரிக்காய் வந்தாலே எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். அது இல்லாம இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் இல்ல? தத்துவம் கண்ணதாசன் மாதிரி கணக்கு. நான் வாய் திறக்கலப்பா. நிம்மதியா இருந்தா என்ன போட்டு குழப்பி? யாரு? நானா? இல்ல, டோட்டலா சொல்றேன். கண்ணு அந்த பக்கம் போச்சா கண்ணை நோண்டி விடும். முட்டை அந்த பக்கம் இருக்கு, அது எதுவும் பார்த்துக்க, அதை முடியாது. முட்டை பிரச்சனை, காதல் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை முட்டை. ஐயோ, oh my God. இப்படி இருக்கே என்ன? வெட்டு சொல்ல வருது பேசி. என்ன வேணுமா? போயிடலாம். தான் நினைக்கிறேன். ஹாப்பி நியூஸ்னா 10 ஆம்லெட். ஆமா, சேட் நியூஸ்னா கொஞ்சம் கஷ்டம்தான். It will take time to deal. நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க உனக்கு அதெல்லாம் என் நினைப்பு உனக்கு எங்க இருக்க போகுது? ஏன் நினைப்பே என் கையில இல்ல, அப்புறம் எப்படி? என்னை பத்தி எனக்கு ஒரு நினைப்பு இருந்தா நான் எப்படி சுத்துமா? இப்படி நிம்மதியா இருந்தா. தோசை சாப்பிடுறியா? தோசை கேட்டியா? தோசை வேணாம், இது போது போகுது. என்ன இது? என்ன கிணறா? இது வயிறு தானே. நீ தானே கேட்ட தோசை. Cheers, girl. Cheers. Yeah. For us. Yeah, for us, yeah. நள்ளிரவு 1 மணி. பிக் பாஸ் வீட்டின் மருத்துவர் ஓவியாவின் மனநிலை குறித்து மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள 3வது முறையாக காணொளி மூலம் ஆலோசனை செய்கிறார். But how can I control it? It's very difficult for me. I think I cannot do it. I tried my best. நள்ளிரவு 1:15. நினைச்சு நீங்க தூங்கி இருப்பேன். ஓகே. கிடைச்சிச்சு. I can deal it. Okay. Can. கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் இல்லை, நாளைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சுன்னா ஓகே ஆகிடும். பட் ஐம் நாட் கோன் எண்ட் இட். ஐம் கோயிங் டு கீப் இட் aside. ஓகே? பிகாஸ் I don't know. இங்கே ரொம்ப ஓவர் இமோஷனல், ஓவர் இது இருக்கா, ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஐ தாட் ஐம் நாட் கோயிங் டு எண்ட் இட். ஆனால் அதுக்கு நான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட். ஸோ லெட் இட் பி தேர். அது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சிடுவோம். And main focus பண்ணிடும். And I won't close myself. I'll talk to everyone and treat everyone as same. தள்ளி வச்சிடும். வெளியே போனதும் I'll get an idea what is exactly, you know. ஐயோ, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. வெளியே போயிடணும், அட்லீஸ்ட் பார்க்கல, இது பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் இப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான்.
அவனை கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லை. பட் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நான் பார்த்தா எனக்கு பார்க்க தோணுது. பட் ஃபோக்கஸ், பி மை செல்ஃப், I'll try. Let me just figure it out. ஃபர்ஸ்ட் வந்து ஓவியா மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கும் பிடிக்குது. நள்ளிரவு 2:45. I want to talk to Big Boss. I want to meet Big Boss. Big Boss, please call me. என்னாச்சு? போதும், முடிஞ்சிருச்சு. Wake up, guys. என்னது? It's done. It's over. Wake up. Wake up. Good players here. Congratulations, everyone. You guys rocking. Big Boss, this is not fair. Big Boss, please. I'm the winner. Whatever. I'm done here. Please call me to the confession room. Please call me to the confession room. I want to go out. It's not fair. There is no point playing game. I want to play games with real players, not fake ones. Thank you. I can't go out. My God, I can't wait to go out. I can't wait to go out. அதிகாலை 3:30. ஓவியா, நீங்க டாக்டர் கிட்ட பேசி எல்லாம் ஓகே உள்ள இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப என்னாச்சு? ஏன் வெளியே போக நினைக்கிறீங்க? டாக்டர் கிட்ட பேசும்போது, டாக்டர் கிட்டன்னு இல்லை, எல்லார்கிட்ட பேசும்போதும் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது, என்கிட்ட நைஸா சொல்லும்போது நான் வந்து அது கேட்பாங்க. அவங்க சொல்லும்போது கேட்க வேண்டியது என் மரியாதை, அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் யாரா இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்றது, அந்த விஷயத்தை வந்து அது இட்ஸ் மை சாய்ஸ். அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் மை டிசிஷன். ஸோ யா, ஸோ ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் த ரைட் திங். ஸோ யா, தட்ஸ் த ரீசன். ஸோ நான் யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு வாட் ஐ ரியலி வாண்ட், அண்ட் எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து yeah, I got it. And it's a game. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஓவியா? காதல் தான் இந்த உலகத்துல ரொம்ப நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். True love never fails. That's the reason. Because, I mean, that's the reason I don't know whether I win the show or not. I don't know. But I got what I wanted. Experience and love. Yeah. The show win pannada illaya, it doesn't matter. Win panichina, I'll be very happy. Yeah. So right now I'm so happy. And I want to go out. It's been long. I was so stressed. So I want to go out.
41ஆம் நாள் காலை 9:15. Ovia, Huh? I'm telling you one thing. Don't mistake me or anything. I don't have any You personal... tell me first, then I will don't- choose Wait, mistake or not. Let me talk. I was not talking because, I was not able to understand you first of all. எனக்கு நீங்க வேணும்னே பண்றீங்களா, எனக்கு எதுனே ஜட்ஜ் பண்ண முடியல. உங்க ஹெல்த் ப்ராப்ளமால பண்றீங்களா இல்ல உங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளமால பண்றீங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதனால எனக்கு நீங்க நிறைய வாட்டி என்கிட்ட பேசும்போது கூட நான் உங்க ஃபேஸ் பார்த்து பேச மாட்டேன். ஏன்னா நான் ரியாக்ட் பண்ணிடுவேணுங்கிற பயம் எனக்கு இருக்கு சில நேரத்துல. நீங்க தப்பா பேசும்போது எனக்கு தெரியுது நீங்க தப்பா பேசும், பட் நான் ரியாக்ட் பண்ணிடுவேணுங்கிற பயம் இருக்கு எனக்கு. மீனா, நீங்க ஓன் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் நடிக்கிறேன்னு கூட நினைச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். நான் எனக்கு சத்தியமா ஆக்ட் பண்ணவே தெரியாது. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். புரியுதா? இதுதான் மெயின் ரீசன், வேற எதுவுமே இல்லை. நீங்க நான் ஆக்ட் பண்றேன்னு சொன்னாலும் நான் அதை எடுத்துப்பேன். சரி, ஓகே ஆக்டிங், அவ்வளவுதான். புரியுதா? அதுதான் சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. பட் ஆனா இங்க இருந்து நீங்க வெளியே போனா நீங்க உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாங்க. எனி டைம் யூ கால் மீ, எனி டைம் யூ கால் us. Why not? He'll be there for you. Yeah. For any problem. Yeah. I'll definitely call you. Thank you so much. Whatever it is, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. Thank you. அது சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு, அதனால சொல்றேன். அது எதுவுமே கிடையாது. நல்ல வேளை நீங்க சொல்லிருச்சு, ஏன் இல்லைன்னா தெரியாம போயிடும்ல. நீங்க தெரியணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லல. இல்ல, நீங்க சொன்னதுனாலதான் இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. So thank you so much. இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸும் கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா, புரியுதா? ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. மேபி அதனால இருக்கும், பாப்போம். 41ஆம் நாள் காலை 9:30. காலை 9:45. என்ன பண்றடா? எனக்கு தூக்கம் வருது. தூங்குறியா? தூங்க ட்ரை பண்றேன். வேற என்ன பண்றது இன்னைக்கு? ஒண்ணுமே இல்லையே பண்றதுக்கு. அப்படியே நிம்மதியா தூங்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க. என்ன பண்றது? It's okay. Don't worry. Everything will be fine. நீங்க அழுக வேணாம். என்னாச்சு? It's okay. It's okay. எதுக்கு அழுகிறீங்க? சொல்லுங்க, எதுக்கு அழுகுற? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. பாப்போம். அடா, எதுக்கு ஓவர் பண்ணிட்டு இருக்க? சரியாதான் பண்றீங்க. இப்ப எதுக்கு அழுகுற? உடம்ப பாத்துக்க. போனியா? எனக்கு தெரியல, பொரியலன்னு தெரியல. நான் போன உடம்பு பாரு, சரியா? கண்டிப்பா. முதல்ல ஹெல்த், அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். ஓகே? கண்டிப்பா. ஹெல்த் இஸ் வெல்த். எஸ். சரி, நீ தூங்குறிய பண்ண?
காலை 10 மணி. என்னாச்சு சொல்லுங்க. நீங்க இப்படியான என்ன அப்புறம் என்ன பண்றது? என்ன நாளா நீங்க என்ன ஏன் ஆகுங்க? தெரியல, ரொம்ப சிரமமா இருக்குண்ணா. அவ்வளோ நினைச்சால சரி அழாதீங்க. அழாதீங்க. அவ கெட்டவள இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு காரணம் ஆயிட்டோம்னு பயமா இருக்கு. நம்ம எந்த விதத்துல நம்ம பண்ணல, அவளுக்குள்ள உள்ள அந்த ஏதோ ஒரு பய உணர்வு வந்து நம்மள்ட்ட இருந்து விலகி ஓடிட்டார்ல. நீங்க அழாதீங்க, முதல்ல நிறுத்துங்க. நம்ம எந்த விதத்துலயும் யாருக்குமே எந்த காரணமும் இல்லைண்ணே. யாருமே அவளை ஹர்ட் பண்ணல, யாருமே அவளை கிட்ட தப்பா பேசல, யாரும் தப்பாவும் நடந்துக்கல எந்த விதத்துலயும். அப்புறம் எந்த விதத்துல நம்ம ஹர்ட் பண்ணோம்னு நினைக்கிறீங்க? என்னன்னு தெரியல, நம்மள்ட்ட இருந்து விலகி ஓடுனதுனாலதான் இந்த நிலைமைக்கு விலகி ஓடுனதுன்னா வந்து இல்லைங்க. இன்னொன்னு வந்து அவ வந்து இங்க நம்ம எல்லாம் இங்க வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கோம் எல்லாருமே. அது திடீர்னு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம பண்றதெல்லாம் அவள் நடிப்புன்னு நினைச்சிட்டு இருக்காளோ நமக்கு தெரியல. புரியுதுங்களா? உங்க சைக்கலாஜிக்கலா யோசிங்க. நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லல, இவ்வளவு பேர் இருந்து சண்டை போட்டு அவளோட பாதுகாக்க முடியல. வெளியில போய் அவ தனியா இருந்தாதான் அவளை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அவளால இது டக்குன்னு ஏத்துக்க முடியும். இதுக்கு வரைக்கும் இருந்தா ப்ரோ, இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. பாருங்க, பயங்கர பிரச்சனை சந்திப்பேன். போய் நானு தூங்குறியான்னு அப்படி சொல்லும்போது ஏன் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றேன், நீ அழுகாத ப்ரோ, நான் புண்ணாகாத. அடுத்த ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற அப்படின்ற. யாருமே இல்லாம ஏதோ காசு பணம் புகழ் இருக்குன்னு வாழ்ந்துட்டு இன்னைக்கு உண்மையான வாழ்க்கை தேவைப்படும் போது யாருமே இல்லை பாருங்க. காலை 10:30. ஓவியாவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஓவியா பேக் செய்வதற்கு உதவி செய்யுங்கள். அவரது பெட்டிகள் ஸ்டோர் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. Yes. No need to help. I'll do it. It's okay. It's okay. It's okay, I'll do it. Sure. You know, every week I'm doing it the same, right? No need to help. To fold? Oh, please. No need to help. No, I'm we are doing here it. to sit, that's all. We are not helping you. Take it. Okay, you can. No need to help, please. Okay. You can sit wherever you want. ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சது இல்ல, அது இல்ல. இவங்க சனிக்கிழமை சொல்லும் பொழுது ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சது, இந்த பாட்டில தூக்கி அடிச்சது. வெளியே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. Taking it.
just take, no? No need. Excuse me. No need. சரி ஓகே ஓகே ஓகே. எடுக்கல. That's it. Thank you. வெளியே இருக்க எடுத்தாச்சுல? எடுத்தாச்சு. அந்த செப்பல் எடுத்து வருவா? எதுனா? செப்பல் ஒன்று வெளியே எடுத்துட்டேன். இனிமே இங்க இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கட்டும். That's it. இங்க என்ன இருக்கு? இங்க எதுவும் இருக்கு. சரி. இனிமே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கட்டும். That's better. Where is this? Is it okay? விழுந்தது விழட்டுமே. அங்கயா? அப்படியாண்ணா? நாங்க உட்காரலாம். வாங்க. ஓவியா இந்த பிக் பாஸ் குடும்பத்தில் ஒருவராக கடந்த 1 மாத காலத்திற்கு மேல் இருந்திருக்கிறார். அனைவரும் அவரிடம் விடை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓவியா வீட்டின் மெயின் டோர் வழியாக வெளியே வரவும். Okay. No need to. No more emotional dramas. Bye, guys. Be happy always, Oriya. Keep dancing the way you do. We'll miss your dancing. மூன்று முறை ஓவியாவிடம் ஆலோசனை நடத்திய பிறகு ஓவியாவின் மன அழுத்தம் காரணமாக அவரின் நலன் கருதி பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியேற மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார். காலை 10:45. ஒய் No, it's good for her to stay outside. I know that. It's not safe for us, for her being inside. It's just a strong contestant has to go with some issues. You know? That's what I was just thinking. எதுவுமே தெரியாம வளர்த்து விட்டாங்களா? திரும்பி யார் முகத்தையும் பார்க்கல. அதுதான் எனக்கு வருத்தம். வேற எதுவுமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கவே ஒரு நாள் இருந்ததுக்கு அட்லீஸ்ட் திரும்பி எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பான். ஒரு திரும்பி யார் முகத்தையுமே பார்க்கலன்னு தான் எனக்கு வருத்தம். சரி விடுங்க.
எங்கடா? இங்கதான் தைரியசாலி இங்க இருக்கிறதுல. நீங்க இதான் நீ என்ன அப்புறம் என்ன ஆகுது? காலை 11 மணி. பார்க்கலாம். போன ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். No, don't keep thinking like that, okay? Huh? Don't keep thinking. நாங்களாம் இருக்கோம், ஒன்றும் நடக்க பேசிட்டு எனக்கு பார்க்கலாம், சரியா? கூல், நீ சிரிச்சுட்டே இரு. But it'll take time. அவளை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் I'll call you. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட சொல்லியிருக்கேன். அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு, சரியா? ஓகே? என்ன பாரு. அதெல்லாம் கோபத்துல வந்தது. இட்ஸ் ஓகே. வந்து அன்னைக்கு இது அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் சொன்னது போது ஃபீல் பண்ணி சொல்லிட்டாலாம். தெரியல, காலையில போயிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னேன். என்னையே சொல்ற, ஓவர் ஆக்ட் பண்ணாதன்ற. அவளா இல்ல, விடு தெரியாம. ஓகே, யூ டிட்ன்ட் டு இட் வித் நாலேஜ். போறா, அவளுக்காண்டி எத்தனை பேர்கிட்ட போராடி இருக்கணும்னு தெரியல. ஒரு வார்த்தை திரும்பி கூட பார்க்காம போறா. அவளா இல்ல. காலை 11:15. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒண்ணு நடக்காது. I'm fine. You are a strong person, Raisa. We have seen. You are a person for fun here to make us happy. You should not be like this. He's strong-ஆன person, புரியுதா? நேத்து கூட தான் பேசிட்டு என்ன திட்டுனா, அவ என்ன நடந்துற பொதுவா பாத்துக்கலாம்னா அந்த தில்ல பாரு அப்படின்னு சொல்லி நாங்க பெருமையா பேசிட்டு இருந்தோம். கூல், ஒண்ணும் நடக்காது. அப்பெல்லாம் விடவே மாட்டோம். இருக்கோம்ல, சென்னை எப்போ வந்தாலும் காலர்ஸ் ஏதாவது ஒண்ணா உசிரியா கொடுப்போம், தூக்கி போடும். அவ்வளவுதான். பெங்களூர் வந்தா நாங்க வீர் காலர்ஸ் கால்யூ, அவ்வளவுதான். சென்னை வந்தா யூ காலர்ஸ், நாங்க இருப்போம் எப்பவுமே. For your problems, if you want to come to Bangalore also will come. நீ பெங்களூர்ல இருக்கும்போதே ப்ராப்ளம்னா கூட நான் வருவேன். நான் வருவோம். சென்னையில இருந்து புரியுதா? நாங்க 2 பேரும் வருவோம், எல்லாரும் 100% வருவேன். காயத்ரியும் வருவோம். என்னை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழகின கொஞ்சம் உசிரியே கொடுப்பேன், சரியா? டோன்ட் வரி. நீ எப்போதுமே துருன்னு இருப்பலாம். Just be what you are. எப்படி வந்தியோ, வரும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி. ஜஸ்ட் 100 days. இதெல்லாம் லைஃப் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இங்க ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கோம். நம்ம இங்க வீக்கா வரதுக்கு வரல. இனிஷியலா ஹவ் வீக் ஐ வாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு நான் பயங்கர வீக். கொஞ்சம் திமிரு பிடிச்சான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு சைல்டு. நான் ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முட்டா பையன் நான். சின்ன விஷயத்துக்குலாம் உட்காந்து எழுதிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் கூல். காலை 11:30. ஷோக்காக we are damaging people. பரணி கூட now we are ஷோக்காக அவங்க நடிக்கிறாங்க, அவங்க கெட்டவங்க நம்மளே நினைச்சு we are damaging people. கெட்டவன் டேமேஜ் பண்ணலையே, அவன் பண்ணதுதானே எல்லாருமே சொன்னோம்.
அதாவது நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல ரைஸ் அவங்களோட ஆக்டிங்கா அவர் வந்து பண்ணாருன்னா அதுதான் அவர் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து பரணிக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணவே முடியாது. நார்மல் பர்சன் நல்லாவே maybe we are wrong, no? Maybe we are wrong. Maybe பரணி அப்படி நினைக்கல. How do we know that we are right and they are wrong? இல்ல எல்லாருமே அப்படி இருப்பான்னு சொல்லி, ஏன்னா இவ ஆல்ரெடி அவன் வந்து நிறைய பேத்துக்கு இங்க உள்ளவங்க மேக்சிமம் பேருக்கு தெரியும். அவன் நிறைய பொய் சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வேணும் தெரியும். we all know what is past. புரியுதா? அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட பாஸ்ட் என்னன்ட்டு. அதனால பண்ணிட்டு இங்க வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு முந்தின ஷோல என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனாலதான் நமக்கு எல்லாத்துக்குமே லைக் திஸ். இப்போ உங்களை வந்து என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ யூ. இங்க வந்து நம்ம பழகிறதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வி ஹேவிங் தட் பாண்டிங்னா, ஏன்னா நான் உங்களை நம்புறேன், நீங்க என்ன நம்புறீங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால யாரும் டேமேஜ் பண்ணல. அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துடுங்க. தக்காளி போடும் சுத்தமா கிடையாது. மிளகாய் மட்டும் குட்டிக்கிட்டே என்னன்னா தக்காளி போடும், மிளகாய் மட்டும் குட்டிக்கிட்டே. காலை 11:45. How to explain what I'm thinking? I know. ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு. So many things. One is how will she be outside? Second is நான் சிரிச்சிருக்கேன். So stupid. What rubbish. Bad, no? She had her own issues in her head. அது புரியாம I have aggravated her. I have laughed at her. I have made fun of her on her face. அதெல்லாம் தேவையா? பண்ணிருக்க கூடாது. That played on her mind also in a different way. You know what I mean? No, true. தெரிஞ்சா நம்ம செய்யறோம், தெரியாம தானே நம்மளும் செய்யறோம். True, but அவ அந்த எக்ஸ்டென்ட்க்கு கொண்டு போயிட்டா. Let's wish good for her. Something good for her to happen. That day she was sitting here, so I was saying I forgot the name. She was like, think well. I was like, yeah, that is the solution. And I laughed like, are you so dumb? Feeling so bad. That is such a cheap thing to do from my side. What to do? She's triggering us like that, no? Yeah, but கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது நம்மளுக்கு இப்பதானே தெரிஞ்சது. Yeah. Nice, come on. Feeling bad. நம்ம இப்பதானே புரிஞ்சுக்கிட்டோம். We were not sure, Lapo. Yeah. I think humans can love care ரொம்ப important. Being part of a group, being accepted is a very big, it's really important. So when you're not accepted, it plays on your mind. Friends இல்லாம போயிடுவோமா, யாரோ கம்பெனி இல்லாம போயிடுவோமா, அது plays on your mind. It makes you do things. I don't want to make the same mistake with Ganesh. I'm irritated with him. அவங்க ரொம்ப selfish whatever இருக்காங்க, but ஒதுக்க வேண்டாம் யாரையும். யாரும் ஒதுக்க மாட்டாங்க. ஒதுக்குற அளவுக்கு he is not doing anything. I've been doing it. நான் பண்ணிருக்கேன். ஐயோ இவங்க வந்தாட்டாங்களா, சும்மா சேம் ரபிஷ் பேசுறாங்களா, I don't want to do that because அது என்னோட சைடுல அதோட எஃபெக்ட் அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு என்னால சொல்ல முடியாது. I don't want to do that. Be bad, have a negative effect on anybody's mind. Feeling that we are grouping and no, I'm not talking about anybody. I'm only talking என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ பண்ணிட கூடாது. I don't want to hurt you. anyone. Won't, yaar. You're not that type of person. I feel like with her I have contributed to it. Yena, she's true crossed the line. True, correct, but I don't know. He won't cross the line. She's crossed the line. Oh God. And moreover, her stress is not us. Arav. Arav's rejection la avalukku stress. புரியுதா? அது வந்து கிளியரா நேத்தி நைட் சொல்றா. நானும் உங்களை ஒதுக்கிட்டேன் அப்படின்றவ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் அரவ் கிட்ட கொடுத்த அட்டென்ஷன் உங்ககிட்ட நான் கொடுக்கல. She knows. I feel sad for her. She was not able to handle it. 41ஆம் நாள் மதியம் 12 மணி. நம்ம என்ன பண்றோம்? இவ வந்து கேக்குற, அக்கா நான் எங்க தப்பு பண்ணேன், இல்லனா இவ்வளவு நம்ம வந்து பேசாத ஜூலி வராது பக்கத்துல சொல்லிருப்போம்.
பட் ஷீ டுக் இனிஷியேட்டிவ். ஓகே ஃபைன், போய் தொல்ல, போய் சொல்லிட்டியா. பட் ஓவியோட கேஸ் அப்படி இல்ல, புரிஞ்சுதா? அவ வந்து she was holding up herself back saying that she is right. இவளும் ரைட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தா. then she realized where she went wrong. புரிஞ்சுதா? அந்த ஸ்டெப் இன்னும் ஓவியா பார்க்கல, ஒண்ணுமே பண்ணல. அந்த ஸ்டெப் அவங்க எடுக்கல. செல்ஃப் ஹீல் எடுத்திருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். என்னடி யோசிக்கிறேன்? என்ன ஜூலி, என்னாச்சு? ரொம்ப ஓகேயா? என்னாச்சு சொல்லு, என்னன்னு சொல்லிட்டு படு. எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு. நானே எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி விடு, நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ? ஒன்றும் பண்ண முடியாது இப்போ. ஓகே, அவ should be happy outside. விடு. ஓகே. 41ஆம் நாள் மதியம் 12:15. கேட் அவுட்டு யார்ட்டையும் சொல்லாம போறா. அப்ப சொல்றாங்க, இப்ப புரியுது அவ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா, ஆக்டிங் கிடையாது அப்படின்றாங்க. நான் என்னைக்குமே சொல்லிட்டு தானே இருந்தேன், அவன் நடிக்கல, அவளுக்கு முடியல. அதை நேரத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சு. 4-5 பேர் ரொம்ப நடிக்கிறாங்க. ஆர்த்தி சொல்லும்போது இவங்க எல்லாம் ஒத்துக்கல. ஆர்த்தி சொல்லும்போது மொத்த பேரையும் தானே சொல்லிச்சது. இங்க இருக்க எல்லாருமே வந்து உண்மையா இல்ல, என்ன தவிர அப்படின்னு சொல்லுது மொத்த பேர்த்தையும். மதியம் 2:30. Who's your favorite person? உங்க ஃபேமிலி தவிர்த்து, like friends, who's your favorite? ஒர்க் பண்ணவங்களோ யாரோ ஒரு பேர், எனக்கு இந்த பர்சன் ரொம்ப பிடிக்கும்னா யாரு அவங்க? அம்மா இறந்ததுக்கு பிறகு யாருக்குமே நான் அட்டாச்சாக இல்லை. யாரும் வேணான்னு தனியாக இருந்துட்டேன். மை மேஜர் ப்ராப்ளம். சரி, லோனர். அதான் பெரிய ப்ராப்ளம் லோனர்ஸ்க்கு என்ன தெரியுமா? ஒரு தடவை கொஞ்சம் அட்டாச் ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த டிட்டாச்மெண்ட் பண்ணப்போ. இல்லை, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா நான் எனிமையை கூட நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. தெரியாமலே இந்த பொண்ணு நிறைய கஷ்டப்படுத்திருக்கோம்ல. ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த வீட்டில் இருக்கிறது நீங்க அப்படி நினைக்கக்கூடாது. You are the biggest support and you are the strength for her. யாருக்கு தெரியும், maybe she'll come as a wild card entry again. Who knows? It's big boss. இருந்த நேரத்துல பயங்கர கோபம் இருக்கும் மேல. ஆனா வந்து நிக்கும் போது எனக்கு அந்த கோபப்பட தெரியாது அவள்கிட்ட. என்ன பிடிக்கும் ஓவியால உனக்கு? Okay, let's not talk about, she's not here. What do you like the best about Ovia? சரி வாங்க. One habit. போய் சொல்லவே தெரியாது. போய் சொல்றேன். அப்படியே போய் சொன்னா 2 நிமிஷத்துல போய் சொல்லணும் சொல்லிடுவோம். ஆச்சரியமா இருக்கும். ஏமாத்தினேன் போய் சொன்னேன் அப்படின்னா 2 நிமிஷத்துல வந்து சொல்லிடுவான். நான் போய் சொன்னேன். அதிகமா நாங்க 2 பேரும் மட்டும் தான் பேசியிருக்கோம், அதிகம் விளையாடி இருக்கோம். தெரியும். இத்தனை நாளும் வந்து ப்ரோ 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 ப்ரோம்பா. நேற்று நைட்டு இவரை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆமா அப்படியா? ஆமா, நேற்று நைட்ல இருந்தான். அவங்க அப்பாவை கூட்டலான்னு தெரியல.
அதான் எனக்கு மார்னிங் எனக்கு அதான் was disturbing. I hope அவங்க அப்பா is there with her right now. You know what, Sneha? எனக்கு ரொம்ப I mean I somehow feel very strongly she's going to come back as a wild card entry again. ஒரு 2 weeksல எனக்கு 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 அது ஏதோ தோணுது அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. You never know. And I hope that happens. That's what I'm looking forward for. I somehow feel she is going to come back. கண்டிப்பா வந்துடுவாங்க wild card entryல வந்து. மாலை 3:45. எனக்கு என்னன்னா இங்கே இருக்கிற எனக்கு சின்னோண்டு வருத்தம் ஒரு ஓரத்தில். இங்கே இருக்கிற 15 பேர்த்தை விட 15 பேர்த்தில் இங்கே இருந்த அந்த 1.5 month ரொம்ப நெருங்கி பழகினது ஆர்வம். ஏன் அவளை ஸ்டடி பண்ண முடியாமல் போச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியாது. அதான் சார் இல்லை பழகின அந்த 15 இப்போ 1.5 மாதங்களத்தில் நாம கொஞ்சம் தூரமாக இருந்தோம், அவன் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தான். ஓகே, கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது எனக்கு என்னென்னா, ஆனால் அதை ஏற்கனவே அவன்கிட்ட சொன்னேன் நான், கொஞ்சம் இந்த லாஸ்ட்டு 2 week வந்து அவளை அவாய்ட் பண்ணது வந்து ரொம்ப அவளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் எனக்கு. ஏன்னா வந்து யாரையுமே நம்பலை, அவனை தவிர இந்த இதில் இந்த எங்கெல்லாம் நம்புற மாதிரி இருந்தாலே தவிர ஆர்வத்தை தவிர யாரையுமே அவன் நம்பலை. தப்பே செஞ்சுருந்தா கூட அதை சொல்லி அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையா, இல்லை இவன் சொல்லி அவள் கேட்கலையா, எல்லா பிளேமும் ஆரம்ப மேலே போட முடியாது. ஏன்னா ஓவியாவோட ப்ராப்ளம் வந்து வீக்காக மாறும். ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அதே ஃபுல்லாக ப்ராப்ளம். எந்த நல்லா கவனிச்சுங்க ரைஸா, அவளோட ப்ராப்ளம் வீக் மாறினதே தவிர அவளோட அஃபெக்ஷன் ஒருத்தன்ட்ட எங்கேயுமே மாறவே இல்லை. ப்ராப்ளம் மாறினுச்சு, அவளோட ஆக்டிவிட்டிஸ் மாறினுச்சு. அவள் வந்து அஃபெக்ஷனை மட்டும் எங்கேயுமே மாற்றலை, ஒன் வேல தான் வச்சுருந்தா. ஆமாம், அதனால நான் ஆர்வன் வந்து பிளைன் பண்ணல, குற்றவாளின்னு சொல்லல. அவன் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுருந்துருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ட்ரை பண்ணியிருக்கலாமே புரிஞ்சுக்க. நானே சும்மா போய் அவள்கிட்ட வம்படியாக அவங்களும் ரொம்ப யங், ஆரவும் ரொம்ப யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்களுக்கும் அவ்வளோ தெரியாது, அவ்வளோ மெச்சூரிட்டி நம்ம யாருக்குமே இல்லை. அது ஏஜோடு தான் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸோடு தான் வரும். அவங்களும் நம்ம மாதிரி தானே. நேற்று நைட்டு தான் அவள் என்ன செய்யணும்னு தெரில, நைட்டாக காலையா இது வரைக்கும் அவன் வந்து அந்த வார்த்தையை நான் இந்த வீட்டில் கேட்டதே இல்லை. நைட் அங்கே ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு அப்பா அண்ணன் எல்லாரும் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வார்த்தை. காலையில் வையாபுரி அண்ணன் அந்த பக்கம் போகும்போது அவர் அப்படியே கூப்பிட்றாவ, அப்பா டீ போட்டுக்கோப்பா அப்படின்னு. அந்த வார்த்தை சொல்ல அவளுக்கு 1.5 மாதம் இருக்கு. நீங்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க இதே வார்த்தை? என்னை வந்து 3 வாட்டி அம்மா மதர் மாதிரி இருக்கா, சரி மதர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அம்மா மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறாங்க. நீ ஒன்று என் அம்மா இல்லை, ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி என்னை பார்க்குறாவ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவ கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும். ஆமாம், அது வந்து அவளோட மாலை 5:15. எனக்குள்ள சின்ன ஈகோ இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ண முடியல. ஓவியா தான் கிளம்பும்போது நம்மளை திரும்பி பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, ஃபுல்லா எல்லாரும் கண்ணாடி வழியா பார்த்துட்டு. எப்படி சொல்ற? நான் தான் நான் பின்னாடி நின்று இருந்தேன். எங்க? இந்த இடத்துல இப்படிதான் நின்று இப்படி பண்ணிட்டு இருந்தா, அப்ப எல்லாரையும் பாக்குறாங்க கண்ணாடி வழியா. அதே மாதிரி உள்ள போயிட்டு கதவு சாத்தினதுக்கு அப்புறமா அங்கேருந்து பார்த்தா தெரியுங்க நின்னா, நம்ம நேரம் பார்த்தா கையை ஸ்கில்லை தவிர திரும்பி இந்த கண்ணாடிக்கு பின்னாடி நின்னா எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க அந்த பக்கத்துல இருந்து. எப்படி சொல்றீங்க? அங்க நான் தானே கடைசியா உள்ள அந்த நின்றுடுவேன். இங்க இருந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியாது இல்லைண்ணே. இப்படி கதவு இப்படி உள்ள போன உடனே இது இப்படியே போகல, இது கதவு இது திறந்தாச்சு, இப்படியே போகல, இப்படி நின்றுட்டான், கதவு சாத்திருச்சு, கண்ணோட வழியா எல்லாத்தையும் பார்க்கறேன். மாலை 5:30. நாளைக்கு ஒரு வேளை நான் போயிட்டாலும் நான் அவளுக்கு கால் பண்ணி பேசுவேன். பேசி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவேன். அது திட்டினா திட்டிட்டு போட்டோம்னா திட்டுவா, 4 வாட்டி திட்டுவாளா, 5 வாட்டி திட்டுவாளா, 6வது வாட்டி ஒரு அடி அடிப்பாளா, அடிச்சோடனே அவள் கட்டி பிடிச்சி அழுதுருவா. அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அவன் மேலே.
அவள் ஹர்ட் பண்ணுற ஆளு கிடையாது. அவள் ஹர்ட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் அடிச்சிட்டான்னா அவள் கூல் ஆயிடுவா, அவள் காம் ஆயிடுவா. ஓகே அடிச்சிட்டோம் அப்படின்னாச்சும் அவள் கூல் ஆயிடணும், அவள் காம் ஆயிடணும். அது போதும் எனக்கு. ஐ வாஸ் ரெடி. நான் எப்படியாச்சும் அவகிட்ட சரி ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கூட, உனக்கு அட்டிக்கணும்னா பாத்ரூம் அழகாக கூட்டு போய் அட்டிக்கணும், ஒரு அடி அடிச்சிடும். கூல் ஆயிட்டேன்னா போதும். எவ்வளவோ பேஷண்ட் கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். சாரி சொல்லல அவனுக்கு. யாரு அடிக்கெல்லாம் நீங்க ரெடின்னு அவங்க சாரி கேட்டப்ப சாரி சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க பாக்கல இல்ல, நீங்க இங்க வந்த அன்னைக்கு, அதாவது சண்டேவே சாரி சொல்லியாச்சு சார் முன்னாடி. அவ அதுக்கப்புறமா சாரி கேளுன்றா. உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம் சாரி கேட்டதுக்கு அப்புறம் சும்மா சாரி கேட்க உங்களுக்கே கஷ்டமா இருக்காத? ஒரு வாட்டி நீங்க சாரி சொல்லிட்டீங்க செஞ்ச தப்பு, நீ திருப்பி சாரி கேள்னா எப்படி கேட்பீங்க நீங்க? 41ஆம் நாள் இரவு 7 மணி. போகும்போது கூட அந்த ஒரு பாட்டு திரும்பி பார்த்துட்டு போக முடிச்சு. அவளுக்கு பயம் வேற எதுவுமே கிடையாது. திரும்பி பார்த்தா அழுதுருவா, அவள் அழுதுருவா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆமா ஷுவரா நான் சொல்றேன். ஏன்னா அவளுக்கு திரும்பி பார்த்தானா உங்களே என்னெல்லாம் பார்த்தானா அழுதுருவா. அதனாலதான் அவன் திரும்பி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு எதுவுமே இல்லை, நான் ஸ்ட்ராங்னு சொன்ன மாதிரி போயிட்டா. பேசிக்கிட்டே போயிடுச்சு. அது வேற உள்ளுக்குள்ள வந்தது அழுக. நான் மிஸ் பண்றேன், வேற ஏதாவது வந்துச்சு, வேற ஏதாவது பேசி இங்க அழுது சீன் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு கேமரால அதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்காது. டக்குன்னு அப்படியே தெரியாத மாதிரி போயிட்டா. இன்னும் இல்லை, இங்கே நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன் விடு அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு. இல்லை அதை காமிச்சோம்னாக்க ஏதோ ஒரு அழுதுருவோம்னு சொல்லி அங்க வந்துட்டு கூட உட்காரும்போது யாரையுமே பார்க்கல. பார்த்தீங்கன்னா இதுல உட்காரு. Welcome back to Vivo V5. Yes, வழங்கும் பிக் பாஸ். ஓவியா அவர்களுடன் பேசப் போகிறோம். ஓவியா மேடைக்கு வரவும். லவ் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தீங்க உள்ள இருக்கும்போது. திஸ் இஸ் லவ். Unconditional love. Thank you so much. Okay, tell me. How are you, sir? I'm fine. I'm not. You look cool. Okay, now tell me what. Ask me. No, ask இல்ல, இது என்ன கேள்வி பதிலா? I'm good. ரொம்ப நல்லா இருக்கு. Feel super good. ரொம்ப சந்தோஷம். No, you asked to go out, you asked for a doctor. Yes. And ஒரு விஷயம் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், உங்ககிட்டயும் சரி. தனி மனித நலம் என்பது மிகவும் முக்கியம். இந்த ஷோ, இதுல நீங்க வெற்றி பெறுவது தோற்பது எதுவுமே முக்கியம் கிடையாது. So the decision you took was right, it's yours, right? Yes. And I think you made the right decision. And அதையே தான் நாம் வேற யாரா இருந்தாலும் சொல்லியிருப்பேன், எஸ்பெஷலி யூ. அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உள்ள இருக்கும்போது லவ் பத்தி பேசுனீங்க இல்லையா? There are people who love you, and one thing about love itself is it's a state of mind. Everybody thinks it's a barter system. அது இல்ல. மூச்சு உயிர் மாதிரி லவ்வும் இருக்கணும். இதுல என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல காதலுக்கும் அன்புக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது இருக்கு, நம்ம மொழியிலேயே தெளிவா அது இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை வாழ 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 காதலும் அன்பும் ஒன்னாயிடும். அது உங்களுக்கு புரியும். எனக்கு புரிய இவ்வளவு நாளா இருக்கு. ஐ எம் a slow learner. உங்களுக்கும் புரியணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு கெட்டிக்காரங்க. ஐ எம் a slow learner.
I think I learned it already. I knew that. Yeah. You made a decision, you made a call, and I respect your decision. And as I said, ஓவியாவுடைய நலத்தில் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே. See? So take care. I think that you have lasted this long shows your grit and improve better. Of course. This experience should become even better in your life. I feel much better person now. Yeah. Are you? I am. Yeah. I'm glad. Because நான் சொல்லி நீங்க அந்த பட்டத்தை பெற முடியாது. நீங்க சொல்லி அந்த பட்டத்தை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணும். I'm a better person. And you, if you believe it, it will happen. So I want you to go out there, win them all, like you've done it from inside. Okay? Okay. வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? You. எனக்கு நீங்க காட்டுற இந்த அன்பு, this love, is very special. நான் இங்க வரும்போது எனக்கு இது இந்த மாதிரி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நீங்க இவ்வளோ அன்பு காமிக்க வந்து எனக்கு I feel like I'm more responsible to you guys. So I want to dedicate my life to everyone who loves me. So அதுக்காக எந்த மாதிரி நான் பிளான் பண்றேன் அதெல்லாம் நான் பிளான்ல வச்சுக்கல. But I definitely do something for this love, for sure, from my side, I promise. And that I will let you know soon. Thank you. I love you so much. I love you. And don't worry about anything, because today's generation takes you with all the good and bad that's in you. It's good to see the change. Yes. You're accepted with all your flaws and all your goodness. So don't worry about all this. Enjoy life. Yep. And do you want to say anything to those back in the house? அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? I love you, Arav. தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிடுங்க. தமிழ்ல சொல்லி பார்த்தா தெரியும். Arav, I'm waiting for you. I still love you. I can't win my life without you. Please come back. I love you, Arav. You're the best. You're my backbone. Please come back. Well, you tried. முயற்சி பண்ணீங்க. No, but you tried. அவ்வளவுதான். அதுக்கு மேல பண்ண முடியுமா? கையை முறுக்க முடியுமா? Thank you so much for the opinion. Thank you so much for the love. But this decision is mine. So I'm so sorry. But thank you. Thank you so much. I appreciate. I'm not going to miss you guys because I'll be around one among you. So நான் எப்போதுமே இருப்பா. நான் சொன்னத எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லணும். உங்களுடைய குறை நிறை எல்லாத்தோடையும் சேர்த்து ஏற்றுக்கொள்வதுதான் இன்றைய தலைமுறையின் கூறுது. இப்ப கூட பாருங்க, உங்ககிட்ட அவங்க அறிவுரை சொல்ல முயற்சி பண்ணாங்க, ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. பிறகு அதை நீங்க ஏத்துக்கலன்னும் போது சரி உங்க இஷ்டம் விட்டுட்டாங்க. அதானே நான் புரிஞ்சுக்கிட்டது. ரைட்? I appreciate it. என்னோட நல்லதுக்காக அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. No, but thankful. இது இன்றைய ஜெனரேஷன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இத நீங்க பார்த்திருக்க முடியாது. You are lucky to be living in a time like this. நான் இப்ப கூட நம்பல. வரதுக்கு முன்னாடி கூட எனக்கு எக்ஸெப்ட் பண்ணுமா எனக்கு தெரியாது. இப்போ I got that confidence and I'm so happy about it. Our generation is the best. She made up her mind. அது நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் சொல்லல பாருங்க. அது அவங்க வாழ்க்கை, அவங்க டிசிஷன். அதுல வரக்கூடிய எதையும் எதிர்கொள்ள அவங்க தயாரா இருக்காங்க. I'm ready to accept whatever it is. That's it. I like risk in my life. Challenges. This is a one time around, so don't take too many risks. Coming from a man who has done it. All the best.
Thank you. Thank you, sir. Thank you. Thank you so much. Can I hug you? I'll keep it this way. All the best. கொக்கு கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை நுட்டு நட்டு முக்க பப்ப. She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh. நான் பார்த்த ஓவியாவுக்கும் இந்த ஓவியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். She's a mystery. Sha-na-na-na-na, oh oh. Fills your heart with ecstasy. Oh yeah. நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் கேம்ல வந்து ஜெயிக்க முடியும். லவ் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லாவே. Oh my god. திரும்பிக்கோ இல்லைன்னா நான் ஸ்ப்ரே அடிச்சு போட்டுடுவேன். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். எதிலும் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. I'm not that strong. இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நன்றி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போகும்போது பாய் பர்னின்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அந்த சவுண்ட் ஜெயிக்கும். பண்ணுங்க ஓகே. இது அண்ணி பண்ணி மாதிரி இருக்கு. அண்ணி பாப்போம். என்கிட்ட வச்சுக்க. சரி சரி லிமிட். போடி போடி வாடி போடி என்னன்னா அவள போடி. கொஞ்ச நேரம் உன்னை கொல்லட்டா ஜூலி. அங்கே இல்ல. I don't give second chance to any. Man or area. மகிழ்ச்சி. Thank you. Now அகம் டிவி வழியே அகத்திற்குள் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு போட்டு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. இப்ப பிக் பாஸ் கிட்ட ஒரு வேண்டுகோள் எனக்கு. நீங்க தான் பிக் பாஸ், தட்ஸ் ஓகே. பட் இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்கலன்னா பாஸ் கொஞ்சம் தள்ளிக்கங்க, நான் கொஞ்சம் பேசணும் அவங்க கூட. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே பாஸ்? சரி. கமல் சார். தேங்க்யூ வெரி மச். மிஸ் பிந்து, அந்த கதவு உங்களுக்கு திறந்திருக்கும். நீங்க உள்ள வந்து எங்கூட பேசலாம். வழக்கமா எல்லாரையும் வச்சு தான் பேசுவேன். பட் இன்னைக்கு ஒரு சின்ன மாறுதல், ஒரு காரணத்துக்காக. டெல் மீ, ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் நினைச்சிட்டதுக்கு ஆக்சுவலி அதுக்கு மேல பெட்டரா தான் இருப்பேன். ஐ தாட் லைக் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும், யூனோ. அது முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய சண்டை வரும் நினைச்சேன். பட் பீப்புள் ஆர் நைஸ் டு மீ. ஸோ I didn't want to take the previous episodes பார்த்து I didn't want to go with that judgment. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
For me, I thought Ovia was a winner. சரி, நீங்க வெளியே போயிட்டு மிஸ்டர் கணேஷ் இங்க வர சொல்லுங்க. Sure. Thank you. இங்க பேசினதை வந்து தயவு செய்து வெளியே பகிர்ந்துக்க வேண்டும். Okay, sure. தேங்க்யூ. Thank you. கணேஷ், நடுநிலைமை என்பது ஒரு பொசிஷன். ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு விதமான அது டிப்ளமசியா அல்லது நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி இருக்கிறதா? இதுல எது நீங்க? இல்ல சார், நான் வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல சார். நான் உண்மையிலே ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஓவியா இஸ் கோயிங் த்ரூ. பட் என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். உங்களுடைய புரிதல்ல நான் கேட்கிறேன், யாருடைய காரணத்தினால் ஓவியாவுடைய குணாதிசயம் மாறியது என்று நினைக்கிறீர்கள்? சார், முதல் வாரத்துல பார்த்த ஓவியா வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஒரு லிவ் அண்ட் லெட் லிவ் ஆட்டிடியூட், ஹாப்பி கோ லக்கி ஃப்ரீ ஸ்பிரிட். ஆனா குரூப் டாஸ்க் வரும்போது ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல ஒரு டீம் பிளேயரா ஆகிறது வந்து அந்த ஒரு விஷயம் நான் பார்க்கல. அது வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்திருக்கோம். போக போக இந்த வாரம் வரும்போது ஆரவ் அண்ட் ஓவியாக்கு நடுவுல எனக்கு தெரியும், ஏன்னா ஆரவ் கிட்டே பல முறை இதை பத்தி பேசியிருக்கேன். ஆரவ் வந்து எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ற ஒரு விஷயம் வந்து, பிரதர் அவங்க வந்து ஷி ஷுட் நாட் ஃபீல் கார்னர்ட். அதனால நான் எப்பவுமே நான் போய் ஓவியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நாங்க பேசுறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் லவ் ஆர் எனிதிங் லைக் தட். லைஃப் பத்தி சில விஷயங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் பேசுற விதம் வந்து ஐ எம் வெரி அஃபெக்ஷனேட் டு ஹர், அந்த மாதிரி அவர் சொல்லிருக்காங்க. பட் எப்பவுமே நான் வந்து கிளியரா சொல்லிருக்கேன், தெர் இஸ் நத்திங் மோர் தென் திஸ். இந்த மாதிரி ஆரவ் என்கிட்ட சொல்லிருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள ஓரங்கட்டி ஐசோலேட் பண்ணீங்களா? அந்த உணர்வு ஆரவுக்கு இருந்தது, அததானே உங்ககிட்ட சொன்னாரு. அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துதான் கேக்குறேன். எனக்கு வந்து ஏன்னா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ஈடுபாடு சில விஷயங்கள்ல இல்லாதனால அவங்க குரூப் டாஸ்க்ல கலந்துக்கல. அதனால others also didn't talk to her. அது இருந்தது. பட் I remember, correct me if I'm wrong, இன்ஹியூமன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க நீங்க. ஆமா சார், ஆமா ஆமா. அது இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கா இல்ல பரணி விஷயத்துல அதை யாருமே சொல்லலையா? ஏன் கேக்குதுங்களா? கேட்டுது சார். பரணி விஷயத்திலயும் அது இன்ஹியூமன் தானே அப்படி பார்க்கும்போது? அப்ப யாருமே சொல்லலையே. அதாவது பரணி ஃபென்ஸ் தாண்டி போகும்போது அது அந்த அளவுக்கு ஐசோலேட் ஆகி லிட்டரலி கிளைம்பிங் தி வால். ஆமா இல்லீங்களா? ஆமா. அது உங்களுக்கு அப்ப தோணல சார்? பர்னி வால் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது தெரியல அது கன்வே ஆயிருக்கா இல்லையா. அந்த கேர்ள்ஸ் சம்பந்தப்பட்ட அது நான் பேசிட்டேன், நமிதா கிட்டையும் பேசியிருக்கேன். அதுல அவங்க சொன்னாங்க தட்டு வைக்கும் போது உரசுறாங்க, நீங்க பஸ்ல போனது இல்லையான்னு கேட்டேன். சரிங்க, நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மத்தவங்க கிட்டையும் பேச போறேன். நீங்க ஓவியா போனதுல இருந்து யூ ஃபெல்ட் பிட் லோ. ஐ குட் see that. Yes, I did. அத பத்தி இன்னும் நிறைய பேச முடியுமா? நம்ம எல்லாரும் at one point stopped talking to her. அவங்க கூட பேசுறதே நிறுத்திட்டோம். Because அவங்க ரொம்ப ரூடா பேசினாங்க. என்ன சொன்னாலும் ரொம்ப ரூடா, ரொம்ப மீனா, அக்ரெசிவ் ஆயிட்டு at one point physically aggressive ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So அதனால எல்லாரும் stop talking to her. So ஒதுக்கி maybe it was hard on her head, on her mind. And அது வந்து I think அது ஒரு மேஜர் காரணம். நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க பரணிய ஐசோலேட் பண்ண மாதிரி நாம இவங்களையும் தனிமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. Do you feel that is right? பரணி தனிமைப்படுத்தப்பட்டாரா? Yes. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? Everybody. நான் கூட everybody. Because நான் உங்க கூட நல்லதா பேசினா நீங்க ரூடா ரிப்ளை பண்ணா நானும் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் பின்னாடி போயிடுவேன், உங்ககிட்ட பேசுறது கம்மி பண்ணிடுவேன். அது பாதி உங்களோட ஃபால்ட், பாதி என்னோட ஃபால்ட். நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணணும், நீங்களும் ரிப்ளை நல்லதா பண்ணா அது சரியா இருக்கும். 50-50. பிகாஸ் இங்க யாரும் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, நம்ம எல்லாமே நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். So response வந்து அவங்க ரூடா சொன்னா ரூடாயிட்டு I think we are equally responsible for both these cases. So உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கா? Are you guilty? Yes. You feel guilty? Yes. That's good that you accept it. இந்த வீட்ல ஒரு நாட்டாமை தர ஒரு சர்பஞ்ச் kind of a feeling you get. Somebody is sitting in that position and handling everything within the dominating everybody else within the family.
Actually dominating illa, but maybe to an extent influencing. Maybe Shakti, Gayatri. Let me tell you one thing. Sorry, let me tell you one thing. Sorry, கொஞ்சம் இது வந்து நான் வேற யாருக்கும் போட்டு காட்ட மாட்டேன். That's assurance from me. I am trying to understand and make people understand also. So for clarity's sake, மனசுல சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க. ஏன்னா அங்கேயும் கேட்கணும் உங்களுக்கு. Okay. Enjoy, but not so much. வேற யாராவது தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் கொடுக்கப்பட்ட தலைமை பொறுப்பு சொல்ல எப்பவுமே அந்த பொசிஷன்ல இருந்து தாதாகிரி யாராவது பண்றாங்களா? Not exactly Dadagiri, but Shakti and Gayatri and maybe these two people, they are influential people in the industry. It's what I've heard, what I've felt since I've come here. I am here to hear about their influence. Okay, it might happen in future. Okay. என்னன்னா அவங்க டைரக்டா என்ன இஷ்யூலயும் ஏது இஷ்யூலயும் டைரக்டா போயிட்டு பேசுறது இல்ல. சோ டைரக்டா blame அவங்களுக்கு கொடுக்க முடியாது. This person in the issueக்கு responsible அப்படி நம்ம சொல்ல முடியாது ஓபனா because அவங்க ஆனா பின்னாடி பேசுறாங்க. little bit. Yeah. Little bit தானா? No, I understand your embarrassment because you still think it is a family. ஆனா சொல்ல வேண்டிய நியாயத்தை சொல்ல வேண்டாமா? நடுநிலைமைங்கிறது ஒண்ணுமே சொல்லாம ஒதுங்கிறது சும்மா இருக்கிறது குற்றத்துக்கு நிகரான விஷயம் இல்லையா? True. Correct. ஏன்னா tomorrow it could be raiser. Yeah, true. So very true. அந்த வாய்ஸ் இருக்க வேண்டாமா? Yeah, I think நான் கொஞ்சம் introvert ஆன person. I am working on it. இப்போ I think in the time learned I have to open up because me being quiet may lead to somebody else getting hurt. So maybe I need to open up now. Okay, இப்போ நீங்க புரிஞ்சிட்டேங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புறப்படலாம். Okay, thank you. Okay, தனித்தனியா பேசினதுல சொன்னது போல் உண்மை துலங்க ஆரம்பித்திருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்க போவது இவர்களுடன் சந்திப்பு மட்டுமல்ல, எவிக்ஷன் இருக்கு. அதுவரை என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த அளவுக்கு இதனால போகணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஓவிய பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். அந்த பொண்ணுகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பொய் சொல்லவே தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மட்டும்தான். தவறே செய்யாத ஒருத்தர், அன்புக்காக ஏங்கின ஒருத்தர், அதுக்கு பழி சுமந்துக்கிட்டு போனாங்க.